الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال رسول الله صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير خطائين التوابون رواه الترمذي صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் இன்றோடு நாம் 20 தராவி தொழுகையை தொழுது முடித்தும், மேலும் 19 நோன்புகளை வைத்து முடித்தும் 24 ஜுசுக்கள் இன்றுடன் முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய ஜுசுவை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், மீதம் இருக்கக்கூடிய நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், மீதம் இருக்கக்கூடிய தராவி தொழுகையை தொடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரமலானுடைய மாதத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி அது ரஹமத்திற்காக வேண்டி இருக்கிறது. இரண்டாவது பகுதி அது மக்ஃபிரத்துக்காக வேண்டி இருக்கிறது. மூன்றாவது பகுதி அது நரகத்தினுடைய விடுதலையாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் 2வது பத்தினுடைய கடைசியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களை பார்த்து கேட்கிறான், அடியார்களை பார்த்து சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு முதியவர் வருகிறார். கைத்தடியோடு முடியாமல் நபியிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன், எண்ணிலடங்கா பாவம் நான் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்களா? அவர் சொன்னார், ஆம். சரி, என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டீர்களா? நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்லுகிறார்கள் மேன்மக்கள், அந்த மனிதர் வந்து கேட்கிற பொழுதுதான் இந்த ஆயத் இறங்குகிறது, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அதாவது பாவங்கள் செய்து தன்னுடைய ஆத்மாவை அழிவில் போட்டுக்கொண்ட மக்களே, ஈமான்தாரிகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்காம போயிடுவா என்பதாக நீங்க அல்லாஹ்வின் மீது நிராசை ஆயிராதீங்க என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுடைய பாவத்தை மட்டும் மன்னிப்பதாக சொல்வதில்லை, மாறாக யார் முனாஃபிக்காக இருக்கிறாரோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்பதாக சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால், ஒரு காஃபிராக இருக்கிறார், அவர் நினைக்கிறார், நான் பாவம் செய்து விட்டேன், நான் குஃபர் செய்து விட்டேன், நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அவர் அந்த குஃபரை விட்டும், ஒரு முனாஃபிக் அந்த முனாஃபிக்கினுடைய தன்மைகளை விட்டும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்திற்கு மேன்மக்கள் விளக்க உரை எழுதுவார்கள். சொல்வார்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு தயால குணம் கொண்டவனாக இருக்கிறான். காரணம்,
அவன் முனாஃபிக்குகளுடைய பாவத்தையும் மன்னிக்கிறான், காஃபிர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ பாவம் செய்கிறோம். நம்முடைய பாவத்தை நாங்கள் நினைத்து பார்ப்பது கூட கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்திற்கு கீழே என்ன சொல்லிட்டு வர்றான்னு சொன்னா, உங்கள் பாவம் செய்த அடியார்களே, உங்களுக்கு வேதனை, உங்களுடைய பாவத்தின் காரணமாக வேதனை இறங்குவதற்கு முன்பதாகவே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு கால் நீங்கள் பாவம் செய்து மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் வேதனை இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை அவன் மன்னிக்க மாட்டான், வேதனை உங்களுக்கு அவன் நிறுத்த மாட்டான் என்பதாக ஒரு ஆயத்திலும், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுவான், உலகத்தில் மனிதர்கள் பாவம் செய்துவிட்டு எல்லா விதமான பாவத்தையும் செஞ்சுட்டு கடைசியில மௌத்துக்கு பிறகு மறுமையில வந்து, அந்தோ பரிதாபமே, நான் பாவ மன்னிப்பு கேட்காம விட்டுட்டேனே, நான் உலகத்துல அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பாவத்தை பார்க்கிறான், நான் பாவம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறேன், நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருப்பானே என்பதாக நீங்க என்ன செய்யக்கூடாது, மறுமையில வந்து கவலைப்படாதீங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த 5-6 வகையான ஆயத்துகளை சொல்லுகிறான். நீங்க பாவம் செஞ்சுட்டு உலகத்துல நான் மன்னிப்பதற்காக வேண்டி எவ்வளவோ அவகாசங்களை நான் கொடுத்திருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 2 நேரத்திற்கு பிறகு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒன்று, ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற பொழுது, மற்றொன்று மேற்கிலே சூரியன் உதிக்கிற பொழுது. எப்பொழுது மேற்கிலே சூரியன் உதிக்குமோ, அதாவது கியாமத் நாள் எப்பொழுது சம்பவிக்குமோ, அப்பொழுது யாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்பொழுது தொண்டை குழி அடையுமோ, அப்போ நினைக்கிறார், ஆகா நம்ம மௌத்தா போறோம், நாம எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டோம், நாம இப்போ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கலான்னு கேட்டா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்கிறான், நாளைக்கு மறுமையில என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அந்தோ பரிதாபமே, நான் பாவ மன்னிப்பு கேட்டிருப்பனே, நான் அப்படி ஆயிருப்பனே, அல்லாஹ் என்ன பார்க்கிறான்னு தெரியாம போயிருச்சே, அல்லாஹ் என்னைய கண்காணிக்கிறான்னு எனக்கு தெரியாம போயிருச்சே என்பதாக நீங்க மறுமையில சொல்லாதீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். 4வதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுவான், நாளைக்கு மறுமையில நேர்வழி கிடைக்காம இருக்கவங்க நரகத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்களா, அல்லாஹ் என்ன நேர்வழியில வச்சிருந்தா நான் நேர்வழி அடைஞ்சிருப்பேன். என்ன சொல்லுவார்களாம், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படியெல்லாம் நாளைக்கு அடியார்கள் வந்து பேசுவாங்க, அல்லாஹ் சொல்றான், எப்படிலாம் பேசுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனக்கு நேர்வழி காட்டியிருந்தா நான் நேர்வழி அடைஞ்சிருப்பேனே, அதன் காரணமாக நான் நன்மை புரிந்திருப்பேனே என்பதாக அவர்கள் நாளைக்கு மறுமையிலே சொல்லக்கூடாது. 5வதாக அல்லாஹ் சொல்லுவான், வேதனையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்னைய உலகத்துக்கு அனுப்பிட்டா நான் என்ன செய்வேன், நன்மை செய்வேன். இன்னைக்கு நாம சொல்றோம், எவ்வளவோ நன்மையான விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவோ நன்மையான காலங்கள் இருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, நன்மைக்காகவே ஒதுக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நாம் சொல்லுகிறோம், அதிகமாக நன்மைகள் செய்யுங்கள். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் நன்மை செய்யாமல் நரகத்திற்கு இழுத்து செல்கிற பொழுது அவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் மட்டும் எங்களை உலகத்துக்கு அனுப்பிட்டா நாங்க நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம், எப்படி ஒரு நேரம் கூட நாங்கள் வீணாக்காமல் நாங்கள் நன்மை செய்து கொண்டே இருப்போம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடுத்ததாக சொல்லி காட்டுவான், என்ன சொல்லி காட்டுவான் தெரியுமா, இத்தனை விஷயங்களை எல்லாம் சொன்னேன் அல்லவா, அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே உங்களை எப்படி பிடிப்பான், எப்படி சொல்லுவான், நரகத்தில் தள்ளுவான், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு வந்துச்சு. என்ன சொல்லுவான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, என்னுடைய ரசூல் உங்கள்கிட்ட வந்து ஓதி காட்டினாங்க, அதற்கு பிறகு வரக்கூடிய உலமாக்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய ஆணியன்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறான், சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், பாவம் செய்தால் செய்யாதீர்கள், பாவம் செய்தால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக எவ்வளவு நபர்கள் வந்து உங்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய ஆயத்தை உங்களுக்கு ஓதி காட்டினார்கள்.
என்னின் பக்கம் இருந்து உங்களுக்கு ஆயத்து வந்தது, வசனங்கள் வந்தது. ஆனாலும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பொய் என நீங்கள் அதை தூக்கி எறிந்தீர்கள், கர்வம் கொண்டீர்கள், என்னை நீங்கள் மறுத்தீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களை நரகத்திலே தள்ளுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதிர்பார்ப்பது ஒன்றுதான். நாங்கள் பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதன் பூமியிலிருந்து வானம் எட்டும் அளவிற்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயார். அல்லாஹ் கேட்கிறான், நான் பாவத்தை மன்னிக்க தயார், நான் பாவத்தை மன்னிக்க ரெடியாக இருக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீர்களா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் 99 கொலை செஞ்சிருந்தார். 99 கொலை. அவர் ஒரு ஆபீதிட்ட போய் கேட்டாரா, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், இதுக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா, இதுக்கு பரிகாரம் இருக்குதா? உடனே அந்த ஆபீதி சொன்னாரா, என்னது 99 கொலை செஞ்சிட்டீங்களா, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான் என்பதாக அவர் சொல்லிட்டார். உடனே அவருக்கு கோவம் வந்துச்சு, எதுக்கு 99ஓடு இருக்கட்டுமே, 100ஆக ஃபுல்லப் பண்ணிடலான்ட்டு அவரையும் கொலை செஞ்சுட்டாரு. அவர் யோசிக்கிறாரு, நாம இப்படி பாவம் மேல பாவம் 100 கொலை செஞ்சிட்டோம், நாம 100 கொலை செஞ்சிட்டோம்னு அவர் வருந்தி யார்ட்டையாவது போய் இதுக்கு பரிகாரம் தேடலாமே, இதுக்கு ஒரு வழி தேடலாமேன்னு ஒரு ஆலிம்கிட்ட போனாரு. அந்த ஆலிம் சொன்னார், அறிஞர் சொன்னார், இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊர்ல நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க அமல் செய்யுங்கள், நீங்க நன்மையான காரியங்கள் புரியுங்கள், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக ஒரு அறிஞர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த 100 கொலை செய்த அந்த மனிதர் அந்த ஆலிமிடத்திலிருந்து அவர் சொன்ன அந்த ஊருக்கு வந்து கொண்டே இருக்கிற பொழுது பாதியிலே அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. இப்பொழுது 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். அதாவது ரஹமத்தினுடைய மலக்கு ரூஹை வாங்குவதா, அதாபினுடைய மலக்கு ரூஹை வாங்குவதா? அதாவது நல்ல மலக்கு ரூஹை வாங்குவதா, வேதனை செய்யக்கூடிய மலக்கு ரூஹை வாங்குவதா? 2 பேருக்கும் போட்டி. அல்லாஹ் இடத்துல போனாங்க, யா அல்லாஹ் இப்படி 100 கொலை செஞ்சவர் வந்தாரு, இந்த மாதிரி அவர்கிட்ட நன்மையான மலக்கு ரூஹ் எடுக்கணுமா அல்லது தீங்கு செய்யக்கூடிய மலக்கு ரூஹ் எடுக்கணுமா என்பதாக சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அந்த மனிதர் புறப்பட்ட இடத்தையும் வந்து சேரக்கூடிய இடத்தையும் நீங்கள் அளந்து பாருங்கள், எது சமீபமாக இருக்கிறதோ அவர் ரூஹை வாங்கி கொள்ளட்டும். அளந்து பார்த்தாங்க, அவர் புறப்பட்ட ஊர்ல இருந்து கொஞ்சம் அதிகமாகவும் வந்து சேரக்கூடிய அந்த ஊருக்கு கொஞ்சம் சமீபமாக இருந்ததின் காரணத்தினால் இப்ப ரஹமத்தினுடைய மலக்கு அவருடைய ரூஹை வாங்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் 100 கொலைகள் செய்திருந்தாலும் அவருடைய உள்ளம் சொன்னது, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் வேண்டும் என்பதாக அவர் அந்த ஊரை விட்டும் தன்னுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி புறப்பட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சரி உலகத்துல மக்கள் பாவமே செய்யாம இருக்கிறாங்க, யாருமே பாவம் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, உலகத்துல யாருமே பாவம் செய்யலாட்டா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சமுதாயத்தை போக்கிட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவங்க பாவம் செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான். அல்லாஹ் எது பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நமக்கு பாவம் செய்வது எப்படி பிடித்து போகிறதோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு மன்னிக்கிறது பிடித்து போகிறது. அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். அடியானே, கடல் நுரையளவு உன்னுடைய பாவம் இருக்கிறதா, நான் மன்னிக்க தயார். வானத்தினுடைய முகடு வரைக்கும் உன்னுடைய பாவம் இருக்கிறதா, நான் மன்னிக்க தயார். 100 கொலைகள் செய்திருக்கிறாயா, நான் மன்னிக்க தயார். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி நாம பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு பாவம் செய்த மனிதன் நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். அந்த மனிதர் சொர்க்கத்தை பார்ப்பாராம். அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்துல நன்மைக்கு
பாவத்துக்கு பதிலா நன்மை செஞ்சிருந்தா நீ சொர்க்கத்துக்கு போய் சேர வேண்டிய இடம் இதுதான். எப்படி இருக்கு பார்த்துக்கோ, சொர்க்கம் எப்படி இருக்கு பார்த்துக்கோ. நீ போய் சேர வேண்டிய இடம் இதுதான். ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? நன்மைக்கு பதிலாக நீ பாவம் செஞ்சிட்டன்னு அல்லாஹ் நரகத்தை தூக்கி போடுவான். அதே மாதிரி நன்மை செய்த மனிதர், பாவ மன்னிப்பு கேட்ட மனிதர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தை காட்டுவானா. அந்த நரகத்தை பார்த்து அவர் பயந்து போயிடுவாரு. அல்லாஹ் சொல்லுவான், இந்த நரகம் இருக்குதே, நீ பாவம் செய்து மன்னிப்பு கேட்காவிட்டால், நீ பாவம் மட்டுமே செய்திருந்தால் நீ போய் சேர வேண்டிய இடம் பார்த்துக்கொள், இந்த நரகம்தான். எனவே நீ நன்மை செய்து விட்டாய், சொர்க்கத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலாவது விஷயம், பாவம் செய்தால் நாங்கள் வருந்த வேண்டும். காரணம், எந்த மனிதன் வருந்துறானோ அவனுக்குத்தான் அல்லாஹ் தௌபாவுடைய நசீபை தருகிறானே தவிர, பாவம் செய்து கொண்டே நான் செய்ததெல்லாம் பாவமா என்பதாக எந்த மனிதன் இலக்காரத்தோடு கர்வத்தோடு நடப்பானோ அல்லாஹ் அவனுடைய பாவத்தை எந்த காலத்திலும் மன்னிக்க மாட்டான். பாவத்தை மன்னிப்பு கேட்பதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் தரமாட்டான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நம்முடைய பாவத்தை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு ரமலானாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.